அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரத்தின் மத்திய நாள் ஜெப கூட்டத்திலே நம்ம எல்லாரும் ஒன்று சேரும்படி தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். பெங்களூர் மத்திய தமிழ் திருச்சபை மூலமாக நடத்தப்படும் இந்த கூட்டங்களில் நாம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் இரவு 8 மணிக்கு ஒன்று கூட ஆண்டு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களில பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபேமிலி வர்ஷிப், குடும்ப ஜெபத்தின் விதிமுறைகள் அல்லது குடும்ப தொழுகையின் நியதிகள் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம். கடந்த 3 வாரங்கள் படித்தோம். இன்றைக்கு நமக்கு கடைசி வாரம். தேவன் தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த நாளில நான் படிக்க போற போன வாரம் என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? குடும்ப ஜெபத்திற்கான 7 ஆலோசனைகள் அப்படின்னு படிச்சோம் போன வாரம். குடும்ப ஜெபத்திற்கான 7 ஆலோசனைகள் என்று படித்தோம். நம்ம எத்தனை பேர் குடும்ப ஜெபம் தொடர்ந்து செய்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அப்படியானால் ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. எத்தனை பேர் ஆரம்பித்திருக்கிறோம், குடும்ப ஜெபத்தை ஆரம்பித்திருக்கிறோம் என்பது எனக்கு தெரியல. கண்டிப்பாக சில குடும்பங்கள் ஆரம்பித்திருக்கலாம் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். இனிமேல் ஆரம்பிக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்தாலும் அதற்காகவும் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் என்றால், இட்ஸ் டைம் டு ப்ரே. இட்ஸ் டைம் டு ப்ரே. இது ஜெபிப்பதற்கான காலம் என்ற தலைப்பில நான் படிக்க போறோம். இட்ஸ் டைம் டு ப்ரே. ஒரு முறை பிசாசும் அவனுடைய தூதர்களும் அவசர கூட்டம் ஒன்று நடத்தினார்கள். an urgent committee. பிசாசு அவன் நடத்துகிறான். அப்போ பிசாசு என்ன கேட்கிறான் அப்படின்னா, தன்னுடைய அந்த கமிட்டியில இருக்கிற எல்லா பிசாசுகளிடமும், குட்டி பிசாசுகளிடமும் அவன் கேட்ட கேள்வி, சபை வளர்ச்சியை தடுப்பது எப்படி? how to stop church growth அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். சபை வளர்ச்சியை தடுப்பது எப்படி அப்படின்னு கேட்டோம். அப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு குட்டி பிசாசும் ஆளுக்கு ஒரு பதில் சொல்றாங்க. அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரே ஒரு குட்டி பிசாசு மிக அற்புதமான ஆலோசனை சொன்னதாம். என்ன ஆலோசனை தெரியுமா? சபையை கெடுக்க நாம் சபைக்குள் நுழையக்கூடாது. சபையை கெடுக்க நாம் சபைக்குள் நுழையக்கூடாது. மாறாக முதலாவது கிறிஸ்தவ குடும்பத்திற்குள் நுழைய வேண்டும். அங்கே நாம் நுழைந்து விட்டால் சபையை சுலபமாக சீரழித்து விடலாம் அப்படின்னு அவன் சொன்னான். சரிங்களா? இந்த மாதிரி சாத்தான் கமிட்டி நடத்தினான் என்ற கதைகள், நிறைய கதைகள் இருக்கு. அதுல இது ஒண்ணு. சரிங்களா? சபையை கெடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? சபையை கெடுப்பதற்கு சபைக்குள் நுழையக்கூடாது, கிறிஸ்தவ குடும்பத்திற்குள் நுழைய வேண்டும். இப்படி சொன்ன உடனே இந்த தலைமை பிசாசு, பெரிய பிசாசு, அபாரம் அபாரம், உடனே புறப்படுங்கள் அப்படின்னு தன்னுடைய சேனைகளுக்கு அவன் கட்டளை கொடுத்தானாம். அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தின் சீரழிவு, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தின் சீரழிவு ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தின் சீரழிவு என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்க, சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்களா? கிறிஸ்தவ குடும்பங்களிலே சமாதானம் இருக்கிறதா? கிறிஸ்தவ குடும்பங்களிலே விவாகரத்து இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு நாம் நினைத்து பார்த்தால், இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள தான் ஏராளமான பிரச்சனைகள். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போறோம். சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஆர் நேம்சேக் கிறிஸ்டியன்ஸ், நாமினல் கிறிஸ்டியன்ஸ், பெயர் கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால்
செயற்கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? பெயர் கிறிஸ்தவர்களா, செயற்கிறிஸ்தவர்களா? பெயர் கிறிஸ்தவர்கள் என்று ஏராளமான பேர் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவத்தை செயலில் காட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் தேவனை தேடுகிற, தேவனை கனப்படுத்துகிற குடும்பங்களாக இருக்கின்றனவா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, இட்ஸ் டைம் டு ப்ரே. இது ஜெபிப்பதற்கான காலம் என்று நாம் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? இன்றைக்கு தேசங்களின் நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. அப்படியானால் தேசங்கள் சீரழிகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பமே, ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்ததுதான் சமுதாயம். கவனிச்சீங்களா? பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமுதாயம். பல சமுதாயங்கள் சேர்ந்ததுதான் ஒரு தேசம். இன்றைக்கு நம்முடைய தேசம் எப்படி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தாலே போதும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேசத்துக்கு என்ன தேவை? க்ஷேமம் தேவை. We need healing to the nation. தேசத்திற்கு க்ஷேமம் தேவை என்றால் என்ன செய்யணும்? பாருங்களேன், பைபிள்ல 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 7வது அதிகாரம் வசனம் 14. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிப்போம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் குடும்ப ஜெபத்தில் ஈடுபடுகின்றனவா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏன் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாக தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் அவர்கள் நிமித்தம் தேவன் தேசத்திற்கு க்ஷேமத்தை, க்ஷேமம் என்றால் ஆரோக்கியம், ஆங்கிலத்தில் அப்படித்தான் இருக்கும், ஹீலிங், ஹெல்த், ஆரோக்கியம். தேசத்திற்கு ஆரோக்கியத்தை ஆண்டு கொடுப்பார். தேசத்திற்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தேசம் நல்லா இருக்கணும், தேசம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், முதலாவது நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏனென்றால் பல குடும்பங்களின் கூட்டமைப்பு தான் சமுதாயம், பல சமுதாயங்களின் கூட்டமைப்பு தான் தேசம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ஃபேமிலி இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் தி சொசைட்டி. சமுதாயத்தினுடைய அடிப்படை அமைப்பு தான் குடும்பம். அதே போல திருச்சபைக்கும் அப்படிதான். பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் திருச்சபை. திருச்சபை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா குடும்பங்கள் நல்லா இருக்கணும். குடும்பம் தேவனை தேடுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். அன்பான கிறிஸ்தவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய குடும்பத்தாரை யோசித்து பார்ப்போம். நாம் ஜெபத்தின் அவசியத்தை உணர்ந்து செயல்படுகிறோமா? நம்முடைய குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் இருக்கிறதா? பாருங்களேன், தேசத்திற்கும் குடும்பங்களுக்கும் சமுதாயங்களுக்கும் க்ஷேமம்
சுகம். இந்த வசனத்துல ஆண்டவர் 4 காரியங்கள் சொல்றார். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. பாத்தீங்களா, ஜெபம் பண்றதுக்கு தாழ்மை தேவை. குடும்பமாக கூடி வர வேண்டும், குடும்ப ஜெபத்திலே கூடி வர வேண்டும் என்றாலும் சரி, தனிப்பட்ட முறையில முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்றாலும் சரி, நமக்கு என்ன தேவைங்க? தாழ்மை தேவை. எனக்கு தேவன் தேவை, தேவனுடைய அனுகிரகம் தேவை, தேவனுடைய கிருபை தேவை என்று உணர்வது, அதாங்க தாழ்மை. இன்றைக்கு அப்படி தாழ்மையாக கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்களா? ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக ஒன்று சேருகிறதா ஜெபிப்பதற்கு என்று யோசிக்கணும். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, குடும்ப ஜெபம் பண்ணி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், பாத்தீங்களா, கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்த வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம குடும்ப ஜெபமே செய்யாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பல வேளைகளிலே அலைந்து திரிகிறோம், சம்பாத்தியத்திற்காக அலைகிறோம். சரிதானே? பணத்திற்காக அலைகிறோம், அதான் அர்த்தம். சம்பாத்தியத்துக்காக அலைகிறோம் என்றால் பணத்துக்காக அலைகிறோம், பிழைப்புக்காக அலைகிறோம். தேவன் என் தேவைகளை சந்திப்பார், என்னை பிழைப்பூட்டுவார் என்பதை நாம் மறந்தவர்களாக தேவனை தேடாமல், துணிகரமாக தேவனை தேடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதுதான் அர்த்தம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனை தேடுவதற்கு, குடும்பமாய் தேவ சமூகத்தில் உட்காருவதற்கு நமக்கு தாழ்மை தேவை. என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுக்கென்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். தங்களை தாழ்த்தி தேவனுக்கு நேரம் கொடுப்பதற்கு தாழ்மை தேவை. குடும்பமாக கூடி வருவதற்கு தாழ்மை தேவை. அன்பானவர்களே, நமக்கு அந்த தாழ்மை இருக்கிறதா? தேவனுடைய பாதத்தில் உட்காருவதற்கு தாழ்மை தேவை. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பாதத்தில் உட்காருவதற்கு தாழ்மை தேவை. போன வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு 2 தரம் நாம் குடும்பமாக கூடி ஜெபிக்க வேண்டும். ஒரு தரமாவது நாம் கூடி ஜெபிக்க வேண்டாமா? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கூடி ஜெபிக்க வேண்டாமா? இதுல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல போனால் என்ன செய்யணும் தெரியுமா? மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் குடும்பமாக கூடி உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். We must gather together as a family at least once in a month for fasting and prayer. புரியுதா உங்களுக்கு? மாதத்திற்கு ஒரு முறையாவது குடும்பமாக கூடி நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். இப்படி செஞ்சு பாருங்களேன், குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நம்மளோட குடும்பம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். எங்கெங்க சர்ச்சில் நடக்கிற உபவாச ஜபத்துக்கே போறது கிடையாது. ஏன் சொல்ல போனால் சபைகள்ல உபவாச ஜபமே கிடையாது. அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா சிட்டி சர்ச்சஸ், மெகா சர்ச்சஸ், பெரிய பெரிய சிட்டியில இருக்கிற சபைகள்ல பாத்தீங்கன்னா உபவாச கூட்டம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? 2 பேரு, 3 பேர். ஆமாவோ இல்லைன்னு யோசித்து பாருங்க. நானும் பெரிய பெரிய சர்ச்சில் பாஸ்டா இருந்திருக்கிறேன். 2 பேர் 3 பேர், அப்படிப்பட்டவர்கள் அந்த 2 3 பேர் வர்றதே அபூர்வம். அன்பானவர்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஆனால் ஒரு கொண்டாட்டம், ஒரு செலிப்ரேஷன், ஒரு கல்யாணம், ஒரு காட்சி அப்படின்னா பாருங்க, கூட்டம் திபு 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 திபுன்னு வருது. உபவாச கூட்டம்னா பூரா ஓடி போயிடுறாங்க. எப்படிங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? அருமையான தேவ பிள்ளைகளை, யோசித்து பாருங்க. குடும்பமாய் கூடி வந்து ஜெபிப்பதற்கு தினந்தோறும், குடும்பமாய் கூடி வந்து உபவாசித்து ஜெபிப்பதற்கு, உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்கு மாசத்துல ஒரு தடவை,
மாசத்துல ஒரு நாள் என்ன தேவைங்க? அதற்கு தாழ்மை தேவை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இப்படி ஜெபிக்கிறோமா? குடும்பமா ஜெபிக்கிறோமா? தினந்தோறும் குடும்பமாக உபவாசித்து ஜெபிக்கிறோமா? மாசத்துல ஒரு நாளாவது யோசித்து பாருங்க. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, ஆண்டோடைய முகத்தை தேடணுங்க. தினம் தினம் தேடணும். அப்படி தினந்தோறும் தேவனுடைய முகத்தை நாம் தேடினால் எவ்வளவு சந்தோஷங்க. தேவனுடைய முகத்தை தேடும் பொழுது அவருடைய முக பிரகாசம், அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் கொடுக்கிற அருள், அவர் கொடுக்கிற ஆவியின் அபிஷேகம், அவர் கொடுக்கிற பரலோக சமாதானம், அவர் கொடுக்கிற தெய்வீக சந்தோஷம் நம்முடைய குடும்பங்களை நிரப்பும். குடும்பமா ஒண்ணா கூடி கணவன் அந்த குடும்ப ஜெபத்தை நடத்தி, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பாடல்களை பாடி, மனைவி வேதத்தை வாசித்து, நான் சொல்றேன் யாருனாலும் இப்படி செய்யலாம். கணவன் வாசிக்கலாம், பிள்ளைகள் வாசிக்கலாம். இப்பெல்லாம் செய்யும் பொழுது பல விண்ணப்பங்களுக்காக ஜெபித்து அந்த குடும்ப ஜெபத்தை செய்யும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சில குடும்பங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? காலையிலே குடும்ப ஜெபத்திலே பனித்துளிகளை வாசிப்பார்கள். இரவு குடும்ப ஜெபத்திலே ஓய்வு நாள் பாடத்தை வாசிப்பார்கள். செய்யலாம். சில குடும்பங்கள் நினைச்சுவாங்க எலன் ஒயிட் அம்மையாருடைய புஸ்தகங்களை வாசிப்பார்கள். ஒரு புஸ்தகமா வாசிப்பாங்க. 3 மாசம் 6 மாசம் ஒரு புஸ்தகத்தை வாசித்து முடிப்பாங்க. மாரநாத்தா, மாபெரும் போராட்டம், கடைசி கால சம்பவங்கள், கல்வி, இப்படி எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கு. எலன் ஒயிட் புஸ்தகங்கள், தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும், யோங்களின் வாஞ்சை, கிறிஸ்துவிடம் செல்லும் படிகள், இப்படி நிறைய புஸ்தகம் இருக்குல்ல. ஒவ்வொரு புஸ்தகமாக தினம் ஒரு பக்கம் அல்லது 2 பக்கம், ஒரு பக்கமே போதும். பனித்துளிகள் ஒரு பக்கம், எலன் ஒயிட் புஸ்தகத்திலிருந்து ஒரு பக்கம், ஒரு வேதாகம அதிகாரம், ஒரு அதிகாரமோ அல்லது 15 வசனங்களோ, ஒரு 2 பாடல், தேவையில் இருப்பவர்களுக்காக எல்லாரும் கூடி ஜெபித்தல், இப்படி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா 20 முதல் 30 நிமிடங்கள் எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட குடும்பங்களிலே தேவதூதர்கள் வந்து போவதற்கு மிகவும் சந்தோஷப்படுவார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களிலே தேவதூதர்கள் அவர்கள் வாசமாயிருப்பார்கள், சந்தோஷமாக வாசமாயிருப்பார்கள். குடும்பமா சேர்ந்து டிவி பார்க்கிறோம், குடும்பமா சேர்ந்து சாப்பிடுறோம், குடும்பமா சேர்ந்து கல்யாணத்துக்கு போறோம், குடும்பமா சேர்ந்து ஊரை சுத்துறோம், குடும்பமா சேர்ந்து ஊர்க்கதை பேசுறோம். ஆனால் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, இட்ஸ் டைம் டு ப்ரே. It's time to humble ourselves and pray. It's time to seek the Lord's face and pray. இது எப்படிப்பட்ட காலம்? நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டிய காலம் குடும்பமாக. இது எப்படிப்பட்ட காலம்? தேவனுடைய முகத்தை தேடி ஜெபிக்க வேண்டிய காலம் இந்த காலம். பாருங்களேன், 2 நாளாகமம், 2 Chronicles 7:14 அங்க படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். 4வது காரியம் என்ன? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். பொல்லாத வழிகள்லாம் என்ன? ஐயோ, நம்ம அக்கிரமம் பண்றது கிடையாதுங்க, விபச்சாரம் பண்றது இல்ல, கொள்ளை அடிக்கிறது கிடையாது, இப்படிலாம் கொள்ளை அடிக்கிறது கிடையாது, கொலை பண்றது கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பொல்லாத வழி என்ன தெரியுமா? இப்படியும் எடுத்துக்கலாம். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கறதே கிடையாது, தேவனுக்கு நேரம் கொடுக்கறதே கிடையாது. வேலை 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 வேலைன்னு பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கிறது. சரிங்களா? ஓடிக்கிட்டே இருக்கிறது. சாரி லார்ட், நோ டைம். சாரி காட், நோ டைம். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நேரம் இல்ல. கேலண்டர்ல ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறது. ஒரு காலத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்க வாக்கிய அட்டவணை அப்படின்னு ஒண்ணு, தங்க வாக்கிய கால அட்டவணை.
கோல்டன் டெக்ஸ்ட் கேலண்டர் அப்படின்னு ஒரு காலத்துல வந்துச்சு. இப்பயும் வருதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனா நான் சின்ன பையனா இருக்கும்பொழுது இருந்துச்சு. தங்க வாக்கிய கால அட்டவணை. அதாவது பைபிள் படிக்க முடியாதவங்களுக்காக, தினம் பைபிள் படிக்க நேரம் இல்லை அப்படின்றவங்களுக்காக அந்த கேலண்டர் ரெடி பண்ணாங்க, தங்க வாக்கிய கால அட்டவணை. பைபிள் படிக்க முடியாது, ஆண்டவரே ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு அந்த கேலண்டர் தொங்கும். அந்த கேலண்டர்ல ஒரே ஒரு வசனம், அந்த தேதிக்கு அந்த ஒரே ஒரு வசனம் நமக்கு கோல்டன் டெக்ஸ்ட், தங்க வாக்கியம், தங்க வாக்கிய கால அட்டவணை. தேவனுக்கு நேரம் இல்லை, தேவனுக்கு கொடுப்பதற்கு நேரம் இல்லை, குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. பாத்தீங்களா? இப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம் சொன்னா, நம்முடைய வழிகளிலே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பொல்லாத வழி. புரியுதா உங்களுக்கு? பொல்லாத வழிகள், தேவனுக்கு நேரம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கும் என்றால், அப்படிப்பட்ட நம்முடைய மனம் போன வழிகளிலே போய் கொண்டிருப்போம் என்று சொன்னால் பொல்லாத வழிகள். அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, if my people pray, அதான் ஆண்டு சொல்ல, if my people humble themselves and pray. பாத்தீங்களா? அப்ப இங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினால், இஃப் மை பீப்புள் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அதே போலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தல் 3:20ஆம் வசனம், லவோதிக்கேய சபை குறித்து படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியே நிற்கிறார், கதவுக்கு வெளியில நிற்கிறார். வெளியில என்ன அவர் என்ன சொல்றாரு? இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், if anyone hears my voice and opens the door, if anyone hears my voice, if my people pray. படிச்சோம் பாத்தீங்களா? 2 நாளாகவும் 2 Chronicles 7:14, if my people. Revelation 3:20, if anyone. So God is calling all of us. தேவன் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். If my people humble themselves and pray, if anyone hears my voice and opens the door. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே தேவன் பழைய ஏற்பாட்டிலும் சரி இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில லவோதிக்கேய சபைக்கும் சரி இந்த அழைப்பை கொடுக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து குடும்பத்துக்கு உள்ள இருக்கிறாரா, வெளியில நிற்கிறாரா? கதவண்டையில நிற்கிறாரு, வாசற்படியில நிற்கிறார். நம்ம குடும்ப ஜெபம் செய்யாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அவர் வெளியில நிற்கிறார், கதவை திறக்கல. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவருக்கு நம்முடைய இதய கதவை திறப்போம், நம்முடைய இல்லத்தின் கதவை திறப்போம், நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம், குடும்பமாக தேவனை தேடுவோம். அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்துல படுபயங்கரமான காரியங்கள் சீக்கிரத்துல நிகழப்போகின்றன. நாம் எதிர்பார்த்திராத பயங்கரமான சம்பவங்களை நாம் சந்திக்க போகிறோம். சொல்லிட்டே இருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் பொருளாதார நெருக்கடி, பயங்கரமான பைனான்சியல் கிரைசிஸ் வரப்போகுது, எக்கனாமிக் கிரைசிஸ் வரப்போகுதுன்னு பயங்கரமா கேள்விப்பட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுல இருந்து April 23 தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துல எல்லாம், தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இங்கெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வெளியானதுல இருந்து இது வரைக்கும் 4 தடவை பெட்ரோல் பிரைஸ் ஏத்திட்டாங்க, 4 தடவை. அன்பான தேவ பிள்ளைகளே, புதிய முதலமைச்சர் ஆங்காங்கே வந்துட்டாங்க எல்லா மாநிலங்களிலும். அன்பானவர்களே, தமிழகத்திலையும் பாருங்க, நான் வந்தா எல்லாம் சரியாயிரும் அப்படி இப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தமிழகத்திலும் புதிய தலைமை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 15 நாட்களிலே 12 நாட்களிலேயே 266 குற்றச் செயல்கள், 266 குற்றச் செயல்கள். நேத்து வரைக்கும் 10-12 நாட்கள்ல 22 கொலைகள் தமிழ்நாட்டுல. என்ன சொல்றேன்னா,
பயங்கரமான காரியங்கள் உலகத்துல நடந்துட்டு இருக்கு. யாரையும் நான் குற்றப்படுத்தல. பயங்கரமான ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். நாம் தேவனை தேடுகிறவர்களாக, நம்மை தாழ்த்தி தேவனை தேடுகிற பிள்ளைகளாக, குடும்பமாய் தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகக்கூடிய குடும்பங்களாக நாம் இருக்கணும். ஆண்டுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். If my people humble themselves and pray, if anyone hears my voice and opens the door, I will come in and sup with him. நான் உள்ளே பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே தேவனோடு நெருங்கி உட்கார்ந்து சாப்பிடுறதுன்னா, அவனோட போஜனம் பண்ணுவேன்ற ஒரு நெருக்கம் நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கு இடையில ஒரு நெருக்கம் உண்டாக வேண்டும். அதற்கு குடும்ப ஜெபம் சிறந்த வழி. நம்ம ஒப்படைப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இங்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள், உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி குடும்பமாய் ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் என்று நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய முகத்தை தேடவும், எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஆண்டவரே உம்மோடு நெருங்கி நடக்கவும் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.